ஸ்கூல்ல இருந்து எனக்கு போன் வந்து இந்த மாதிரி தம்பி மழை கடிச்சு கீழே ஊந்துட்டாரு அப்படின்ட்டு. 16 வயசு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. அவன் படிக்கிற பிள்ளைங்க, அவன் படிக்காத பிள்ளையா இருந்தா நான் ஃபீல் பண்ணுவேன். அவன் படிக்கிற பிள்ளைங்க கோரிக்கை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் பாத்தீங்கன்னா 17ஆம் வகுப்பு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்காருங்க. நாள்தோறும் இந்த மாணவன் எல்கேஜி முதல் அதே பள்ளியில தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. இந்நிலையில இன்று காலை 7 மணிக்கு இவர் வந்து பள்ளிக்கு வராரு சிறப்பு வகுப்பிற்காக. 7 மணிக்கு வந்த மாணவன் நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சிசிடிவி காட்சியில பாத்தீங்கன்னா வகுப்பறைக்கு உள்ளே வந்து அமர்ந்த சில நொடிகளில் அவர் சாய்ந்து விடுறாரு. இந்த காட்சி தான் மிக சோகமான காட்சியை பார்க்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நேரம் அப்பதான் பள்ளிக்கு வர்றாரு. பள்ளிக்கு வந்து இருக்கையில் அமரும் போதே இவர் சாஞ்சு விடுறாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கீழே சாய்றாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த சில வினாடிகள்ல அவர் வந்து சரிஞ்சு விடுறாரு. உடனே அங்கிருந்த மாணவர்கள் அவர் துணிஞ்சுக்கிறாங்க, சுருங்கி அவர் தூக்குறாங்க. உடனே பள்ளி நிர்வாகத்தினரும் பள்ளி ஆசிரியர்களும் அவங்க தாய்க்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. அவங்களும் உடனே அங்கிருந்து வராங்க. வந்து உடனே தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்கு வந்து ஆக்சிஜனோட அளவு குறைந்ததாகவும் முதல்ல ஒரு மருத்துவமனையில சொன்னதாக பள்ளி நிர்வாகம் தகவல் தெரிவிக்கிறாங்க. இரண்டாவதாக அடுத்த பிரபல தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அங்க மாணவன் உயிரிழந்ததாக மருத்துவர் தகவல் சொல்றாங்க. இதுல எந்த குழப்பமும் வேணாம். உடலை பிரேத பரிசோதனை செய்து உண்மையான அந்த மாணவன் இறப்புக்கு என்ன காரணம் என முடிவு செஞ்சாங்க. உடனடியா இந்த உடல் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்க தற்போது பிரேத பரிசோதனை வைக்கப்பட்டிருக்கு. சமீப காலமாக இந்த மாணவர்கள் அதிகபட்சமாக அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதாவது படிப்பு மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி பெற்றோர்கள் இவங்களுக்கு அதிகபட்சமாக அழுத்தம் கொடுக்குறாங்க. அதே போல சிறப்பு வகுப்புகள் அதிகபட்சமா எடுக்கப்படுவதாகவும் இந்த தகவல் அதிகமா பரவிட்டு இருக்கு. இந்த மாணவனுக்கு என்ன உடல்நல பிரச்சனை இதுன்றத மருத்துவ பரிசோதனை மட்டும்தான் தெரிய வரும். அதிக அழுத்தம் மாணவன் இருந்ததாகவும் சக மாணவர்கள் சொல்றாங்க. அதிகபட்சமான பாடம் எடுக்கிறாங்க, சீக்கிரம் வர சொல்றாங்க, படிக்க வைக்கிறாங்க. மாலை 6 மணி வரைக்கும் பெரும்பாலும் தமிழகத்தில் உள்ள பள்ளிகள்ல சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்பட்டு அங்கேயும் சிறப்பு வகுப்புகளை மாணவர்கள் உட்படுத்தப்படுறாங்க. இந்த விஷயத்தினால மாணவர் இறந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கு. உடல் பிரேத பரிசோதனை முடிந்து மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் மாணவனின் உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்பது தெரிய வரும். இந்த காட்சி மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். 7:15 ஃபோன் வந்துச்சு, தம்பிங்க ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி தம்பி மழை கடிச்சு கீழே ஊந்துட்டாரு அப்படின்ட்டு. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கான். நான் இதுவரை 16 வயசு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. பல்லு மெத்த படிக்கட்டு ஏறுதான் அப்படி பிரச்சனை. 4 படிக்கட்டு 4வது படிக்கட்டில் இருக்கிறான். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதனால அவனுக்கு மூச்சு வாங்கி எனக்கு அது மேலதான் சந்தேகம், வேற எதுவும் இல்லை. நிக்க வச்சாங்களா சார்? 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. எப்பயுமே காலையில போயிடுவாங்க, டிஃபன் கட்டி கொடுத்துருவேன், எடுத்துட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. அங்கதான் சாப்பிடுவாங்க லஞ்சு. அவன் இப்பன்னு பண்ணல, 2 வருஷமா காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. காலைல 7 மணிக்கு போனாங்க, 7 மணிக்கு போனாங்க. எனக்கு 7:15 ஃபோன் வந்துடுச்சு. 7:15 தம்பி இந்த மாதிரி கீழே ஊந்துட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கிளம்பி போனா கீழே படுக்க வச்சு கையும் காலும் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதான் அங்கே நடந்தது. 4 படிக்கட்டு ஏறி போகிறாங்க, புக்கு நிறைய வெயிட்டு. எனக்கு அதான் பிரச்சனை. வேறு பிள்ளைங்களாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. நான் ஒரு நாள் கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது கிடையாது. இது இப்போ நான் என்ன பேசணும் அதான், இப்போ என்ன பேசணும்னா அதுதான். ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது, இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. டெய்லிக்கு போயிடுவாங்க, 7 மணிக்கு போயிடுறாங்கங்க. அங்கே எத்தனை மணி வரையும் எடுக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? ஸ்கூலில் நிர்வாகத்துக்கு தான் தெரியும். 6 மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு. 6 மணிக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு 6 மணிக்கு வருவாங்க. அதெல்லாம் இல்லை, அவன் படிக்கிற பிள்ளைங்க, அவன் படிக்காத பிள்ளையா இருந்தா நான் ஃபீல் பண்ணுவேன். அவன் படிக்கிற பிள்ளைங்க 10th 452 மார்க்குங்க. அவன் படிக்கணும்னு இது ஒரு வெறிதான் அவனுக்கு, வேற எதுவும் கிடையாது. ஸ்கூல்ல காமமா இருப்பா, யார்கிட்டையும் பேச மாட்டான். அதான்
பள்ளி நிர்வாகத்துக்கு கோரிக்கை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? மரணத்தினோட சந்தேகம் எப்படி இறந்தாப்ல அப்படின்றது வந்து எதுக்கே தெரியல, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் சார். ராஜி போயிட்டாளவாப்பா தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.